ரிஷப ராசி அன்பர்களுக்கு இந்த ஆவணி மாதத்தின் மிகப்பெரிய ஒரு அற்புதமான விஷயம் என்ன, எப்படி இந்த ஆவணி மாதத்தை மகிழ்ச்சியாக கடக்கலாம் அப்படின்னா ஒரே ஒரு விஷயம்தான். உங்களுடைய வாழ்க்கை மிக அற்புதமாக இருக்க போகுது, மகிழ்ச்சியாக இருக்க போகுது அப்படிங்கிறத இந்த மாதத்தில் நீங்கள் 1ஆம் தேதி அப்படி ஆவணி மாதத்தை அப்படி கிழிக்கும் போது முடிவெடுக்கும். வீடு கட்டணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்க, ரொம்ப நாளாக பிளான் பண்ணுறீங்க, எல்லாமே ஓகே, பிளானும் இல்லை எல்லாமே ஓகே, லோனும் இல்லை. இப்படி ஏதாவது ஒரு வீடு சம்பந்தப்பட்ட ஒரு எதிர்பார்ப்போடு நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா கிரக அமைப்பு ரீதியாக அத்தனை தடைகளும் உடையப்படும். கண்டிப்பாக இந்த மாதம் ஒரு இடம் வாங்குறதுக்கான ஒரு வாய்ப்பு, அதே போல் வந்து பார்த்திங்கன்னா வீடு கட்டுவதற்கான ஒரு வாய்ப்பு, ஒரு வண்டி வாகனம் வாங்குறதுக்கான வாய்ப்பு. இந்த 2 மாதங்களும் உங்களுடைய வாழ்க்கையில் அதிகமான ஒரு அழுத்தத்தை கொடுக்கும். ஆனால் பிரகாசத்தை எங்கே கொடுக்க போகுதுன்னா ஆவணி கொடுக்க போகுது. இது வந்து பார்த்திங்கன்னா சூரியன் உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்ததிபதி. இந்த 4ஆம் இடம் தான் ஒரு மனிதனுடைய மிகப்பெரிய பொக்கிஷம் அடங்கியிருக்குங்க. அந்த 4ஆம் இடத்ததிபதி உங்களுடைய ராசியில் 4ஆம் இடத்ததிபதி எப்பவுமே அற்புதமாக இருக்காருன்னா நீங்கள் வெற்றியோடு இருப்பீங்கன்னு அர்த்தம். ரிஷபராசிக்காரங்க எங்கேயும் எப்பொழுதும் முதன்மையாக இருக்கீங்க, எந்த இடத்திலும் நீங்கள் சமாளித்து வரீங்கன்னா உறுதியாக உங்களுக்கு 4ஆம் இடத்ததிபதி பலமாக இருக்காரு. இந்த மாதத்தில் இன்னொரு மிகப்பெரிய முக்கியமான விஷயம் சொல்லலாம். என்ன விஷயம்னா, தங்க நகைக்காக நான் முயற்சி எடுக்கிறேன், தங்க நகை வாங்கணும்னு ஆசைப்படுறேன், வாங்கலாமா, வாங்கறதுக்கான வாய்ப்பு வருமா, முயற்சி எடுக்கலாமா, இல்லை தங்க நகையை அடகு வச்சுட்டேன், ஏலம் போகிற அளவுக்கு லெவல் வந்துருச்சு, அது திருப்பி இல்லாமா அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்குற நம்முடைய அன்பார்ந்த ரிஷபராசினர்களுக்கு பொன் பொருள் சேர்க்கை இந்த மாதம் உண்டு. அப்போ நகை வாங்கிறதுக்கான வாய்ப்பு, தங்க நகை அடகு வச்சதுன்னா அது திருப்பதுக்கான வாய்ப்புலாம் உங்களுக்கு கிரகங்கள் ரீதியாக கிடைக்கும். உலகெங்கும் இருக்கும் என் அருமை பக்தி இன்ஃபோ தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து. ஆவணி மாதம் 2025ஆம் ஆண்டின் சிறப்புகள் என்ன, இந்த ஆவணி மாதத்தில் உள்ள சிறப்புகளும், இந்த ஆவணி மாதத்தில் கிட்டத்தட்ட 27 நட்சத்திரக்காரர்கள் 12 ராசிக்காரர்களுக்கான சிறப்பான விஷயங்கள், உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் ஏற்படுத்த வேண்டிய மிக முக்கியமான விஷயங்களை பற்றி பார்க்க போகிறோம். வாங்க, உங்களுடைய ராசிக்கான பொது பலன்கள் இந்த ஆவணி மாதத்தில் உங்களுக்கு ஏற்படுகின்ற மாற்றங்கள், முன்னேற்றங்கள் என்ற அடிப்படையில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரிஷப ராசி அன்பர்களுக்கு இந்த ஆவணி மாதத்தின் மிகப்பெரிய ஒரு அற்புதமான விஷயம் என்ன, எப்படி இந்த ஆவணி மாதத்தை மகிழ்ச்சியாக கடக்கலாம் அப்படின்னா ஒரே ஒரு விஷயந்தான். உங்களுடைய வாழ்க்கை மிக அற்புதமாக இருக்க போகுது, மகிழ்ச்சியாக இருக்க போகுது அப்படிங்கிறத இந்த மாதத்தில் நீங்கள் 1ஆம் தேதி அப்படி ஆவணி மாதத்தை அப்படி கிழிக்கும் போது முடிவெடுத்துக்கோங்க. ஓகேவா? அதாவது எதுக்காண்டி நம்ம தினசரி காலண்டர் போட்டிருக்காங்கன்னா, ஒரு வாழ்க்கையில் என்னுடைய கவலைகள், என்னோடய கஷ்டங்கள் இன்றைய நாளோட இதே மாதிரி ஒரு பேப்பரை விட்டு கடந்து போயிடட்டும், அப்படி கிழிச்சு போட்டோன்னு என்ன ஆகுது, பழசு ஃபுல்லாக நம்மளை விட்டு மறந்து போகுது. அதே மாதிரி தான் கடந்த காலங்களில் ஒரு குறைஞ்சது ஒரு 2.5 வருடங்கள் காலங்களில், அதுவும் 1.5 வருட காலங்களில் யாரெல்லாம் போராட்டத்தையும் சிக்கல்களையும் நம்பிக்கை துரோகத்தையும் சந்தித்தீர்களோ அத்தனை பேருக்கும் வாழ்க்கையில் உனக்குன்னு ஒரு எதிர்காலம் இருக்குது, உன்னோட லைஃப் இங்கே காத்திருக்கு அப்படின்னு இந்த ஆவணி மாதம் உங்களை அழைக்கிது. அப்போ அந்த அழைப்பின் ஒளி நீங்கள் தேதி கிழிக்கும் போதே உங்களுக்கு மைண்டில் ஸ்டோர் ஆகும். எங்க நான் தேதியே கிழிக்க மாட்டேங்க, ஃபோனில் தான் பார்க்குறேன். ஏன்னா இப்போ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கடிகாரம் பாதி பேர் ஃபோனில் தான் பார்க்குறோம், அதே டேட்டுமே என்ன பண்ணுறோம், ஃபோனில் தான் பார்க்குறோம். அப்போ எனக்கு என்ன மாற்றம் வரும் அப்படின்னு நினைக்கிற அத்தனை பேருக்குமே சொல்லுதுன்னா, ஆவணி பிறந்ததும் நீங்கள் அருகில் இருக்கிற சிவன் கோயிலை மட்டும் போய் வழிபாடு செய்யுங்க. மாதம் பிறந்தப்பே சிவன் கோயிலில் போகிறது 100% வெற்றி. மாதம் பிறந்த பிறகு ஒரு 15 நாள்லையோ 10 நாள்லையோ போய் சிவன் கோயிலில் போய் வழிபாடு செய்வது உங்களுடைய வாழ்க்கையில் குறைஞ்சது வந்து ஒரு 80%. அந்த சதவீதம் நீங்கள் சிவன் கோயிலில் போய் வழிபாடு செய்யும் அளவுக்கு உண்டு. ஒரு மிகப்பெரிய ஆவணி மாதத்தில் ரிஷபராசி என்பவர்களுக்கு மாற்றம் உண்டு. வீடு கட்டணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்க, ரொம்ப நாளாக பிளான் பண்ணுறீங்க, எல்லாமே ஓகே, பிளானும் இல்லை எல்லாமே ஓகே, லோனும் இல்லை. இப்படி ஏதாவது ஒரு வீடு சம்பந்தப்பட்ட ஒரு எதிர்பார்ப்போடு நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா கிரக அமைப்பு ரீதியாக அத்தனை தடைகளும் உடையப்படும்.
கண்டிப்பாக இந்த மாதம் ஒரு இடம் வாங்குறதுக்கான ஒரு வாய்ப்பு, அதேபோல் வந்து பார்த்திங்கன்னா வீடு கட்டுவதற்கான ஒரு வாய்ப்பு, ஒரு வண்டி வாகனம் வாங்குறதுக்கான வாய்ப்பு. இந்த விஷயத்தில் நீங்கள் எதை பயன்படுத்த போகிறீங்க அப்படிங்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது. ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு முக்கியமான விஷயம் சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆணி போய் ஆடி போனால் டாப்பாக வரலாமாங்க. இது எப்படி சொல்கிறாங்கன்னா, இந்த 2 மாதங்களும் உங்களுடைய வாழ்க்கையில் அதிகமான ஒரு அழுத்தத்தை கொடுக்கும். ஆனால் பிரகாசத்தை எங்கே கொடுக்க போகுதுன்னா ஆவணி கொடுக்க போகுது. இது வந்து பார்த்திங்கன்னா சூரியன் உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்ததிபதி. இந்த 4ஆம் இடம் தான் ஒரு மனிதனுடைய மிகப்பெரிய பொக்கிஷம் அடங்கியிருக்குங்க. அந்த 4ஆம் இடத்ததிபதி உங்களுடைய ராசியில் 4ஆம் இடத்ததிபதி எப்பவுமே அற்புதமாக இருக்காருன்னா நீங்கள் வெற்றியோடு இருப்பீங்கன்னு அர்த்தம். ரிஷபராசிக்காரங்க எங்கேயும் எப்பொழுதும் முதன்மையாக இருக்கீங்க, எந்த இடத்திலும் நீங்கள் சமாளித்து வரீங்கன்னா உறுதியாக உங்களுக்கு 4ஆம் இடத்ததிபதி பலமாக இருக்கார். அதுவும் உங்களுடைய ராசின் அதிபதியோடு சேர்ந்து 4ஆம் இடத்ததிபதி அமர்ந்துட்டார்னா டாப் லிஸ்ட்டில் நீங்கள் தான் பெஸ்ட்டு. கட்டாயமாக உங்கள் வீட்டில் கவர்மெண்ட் ஜாப் இருப்பாங்க அப்படின்னு நம்ம உறுதியாக சொல்ல முடியும். நீங்கள் வந்து உங்களுடைய சுய ஜாதகத்தில் உள்ள கிரகமைப்பை பாருங்கள், உங்களுக்கே தெரியும். கட்டாயமாக ரிஷபராசி என்பவர்களில் கவர்மெண்ட் சம்மந்தப்பட்டவர்கள் அல்லது திருமணம் முடித்த பிறகு அந்த உறவுலையாக கவர்மெண்ட் சம்மந்தப்பட்டவங்க உறுதியாக இருப்பாங்க அப்படிங்கிறது உறுதி. அதேபோல் நம்ம ரிஷபராசிக்காரங்களுக்கு கவர்மெண்ட் ஜாப் அப்படிங்கிறது கொஞ்சம் ரொம்ப ரிஸ்க் எடுத்து பண்ணால் கண்டிப்பாக கிடைச்சிடும், முழு நம்பிக்கையோடு. அதுவும் இந்த ஆவணி மாதத்தில் நீங்கள் எந்த எக்ஸாம் எழுதுனாலும் சரி தன்னம்பிக்கையோடு எழுதலாம். உங்களுக்கான ஒரு அங்கீகாரம், உங்களுக்கான ஒரு செயல்பாடு, ஒரு கௌரவம் அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அந்த விஷயங்கள் அனைத்துமே பொக்கிஷமாக இருக்குது. அதை தோண்டி எடுத்து நீங்கள் ஒரு வெற்றி கனியாக உருவாக்க வேண்டியது யாருடைய பொறுப்பு? நம்முடைய ரிஷபராசி என்பவர்களுடைய பொறுப்பு. வேலையில் ரொம்ப ரொம்ப டிப்ரெஷனாக இருக்குது, வேலையில் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இந்த உண்மையான உழைப்புக்கும் உண்மையான அன்புக்கும் மதிப்பளிக்காத மனிதர்களை எப்படி புரிய வைக்கிறது? இது வந்து ரிஷபராசிக்காரங்க அதிகமாக கேட்பீங்க. ஏன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சுயநலம் இருக்காது. எந்த நிலையிலுமே சுயநலமாக சிந்திக்கிற கேரக்டர் நீங்கள் கிடையாது. நீங்கள் வேறு லெவல். எப்படின்னா இருக்கிறத அள்ளி கொடுத்துட்டு நீங்கள் போய் அட்டாக் உதவி கேட்பீங்க. அப்படிப்பட்ட கேரக்டர் தான் நீங்கள். உங்களுக்கு பொருள் மேலே ஆசைங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மி. இருக்கிறது இருக்கட்டும்டா, வாழ்கிறது வாழ்கிறேன், போகிறது போட்டோம், இந்த வார்த்தையை உபயோகப்படுத்தினா அந்த இடத்துல ரிஷபம் உருவாகுதுன்னு அர்த்தம் பொதுவாகவே. அப்போ அந்த ரிஷப ராசிக்கு உரிய கேரக்டரை நீங்கள் உள்நோக்கி போயிட்டீங்கன்னா தான் லாக் ஆகிறீங்க. ஓகேவா? அப்போ இந்த தன்மை, இந்த செயல்பாடு இந்த மாதம் அப்படியே சேஞ்ச் பண்ணி கொடுக்கும். என் வாழ்க்கை சூப்பர்யா, போன மாதத்தோடு இந்த மாதம் நான் சூப்பராக இருந்தேன் அப்படின்னு நீங்கள் சொல்லக்கூடிய அளவுக்கு உங்களுடைய கோச்சார கிரகங்கள் அற்புதமாக இயங்க போகுது. இந்த மாதத்தில் இன்னொரு மிகப்பெரிய முக்கியமான விஷயம் சொல்லலாம். என்ன விஷயம்னா, தங்க நகைக்காக நான் முயற்சி எடுக்கிறேன், தங்க நகை வாங்கணும்னு ஆசைப்பட்றேன், வாங்கலாமா, வாங்கிறதுக்கான வாய்ப்பு வருமா, முயற்சி எடுக்கலாமா, இல்லை தங்க நகையை அடகு வச்சிட்டேன், ஏலம் போகிற அளவுக்கு லெவல் வந்துருச்சு, அது திருப்பி இல்லாமா அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்குற நம்முடைய அன்பார்ந்த ரிஷபராசினர்களுக்கு பொன் பொருள் சேர்க்கை இந்த மாதம் உண்டு. அப்போ நகை வாங்கிறதுக்கான வாய்ப்பு, தங்க நகை அடகு வச்சதுன்னா திருப்பதுக்கான வாய்ப்புலாம் உங்களுக்கு கிரகங்கள் ரீதியாக கிடைக்கும். உங்களுடைய தகப்பனார் வழி உறவில் இருந்து ஒன்று சொத்து கிடைக்கும், அல்லது ஒரு பெரிய அங்கீகாரம் கிடைக்கும். உங்கள் அப்பா என்ன பண்ணுவாங்கன்னா உங்களை வேறு லெவலுக்கு கொண்டு போகிறதுக்கான முயற்சியை இந்த மாதம் எடுப்பாங்க. முயற்சியில் வெற்றி பெற்றுவாங்க. அதாவது போன மாதமாக முயற்சி எடுத்தாங்க, இந்த மாதம் அவர்களுடைய செயல்பாடுகளை நல்ல மாற்றம் ஏற்பட்டு உறுதியாக நம்முடைய ரிஷபராசி என்பவர்களுக்கு ஒரு வெற்றி உண்டு. மிகப்பெரிய ஒரு செயல்பாடு இயங்க போகுது. அந்த இயக்கத்தில் நீங்கள் கலந்து கொள்ள போகிறீங்களா, இல்லை பிறருக்காக நீங்கள் பலபடியும் உங்களை இயக்க போகிறீங்களாங்கிறத யார் முடிவு எடுக்கணும்னா நீங்கள் தான் முடிவு எடுக்கணும். ஏன்னா இப்போ நம்ம ஒவ்வொரு ராசி பலன் பேசுகிறோம் பார்த்தீங்களா, இதில் நிறைய பேர் நிறைய கமெண்ட்ஸ் கொடுக்குறீங்க. அதுக்கப்புறம் ஃபோன் பண்ணியுமே சார் நல்லா சொன்னீங்க, அப்படியே என்னை பக்கத்துலேருந்து பார்த்த மாதிரி சொல்கிறீங்க, எனக்கு ரொம்ப மனசுக்கு ஒரு சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்லும்போது தான் நமக்கு ஒரு சந்தோஷம். ஏன்னா கிரகங்கள் ரீதியாக உங்களை நான் கேட்ச் பண்ணுறேன்
அதை நீங்கள் உங்களுடைய ஃபீட்பேக் எனக்கு ஃபோன் பண்ணி கொடுக்கும்போதுமே, கீழே நீங்கள் கமெண்ட்ஸ் கொடுக்கும்போதுமே நமக்கு ரொம்ப ஒரு மன மகிழ்ச்சி. அதை எவ்வளோ அதான் சொல்லுவோம்னா, கோடிக்கணக்கில் பணம் கிடைச்சாலும் ஒரு மதிப்பும் மரியாதையும் கிடைக்குன்னா அதோட வேறு சந்தோஷம் இருக்கா? அந்த அங்கீகாரத்தை கொடுக்கறது யாருன்னா நீங்கள் தான். அந்த அங்கீகாரத்தை செயல்படுத்தக்கூடிய விஷயங்கள் எல்லாமே உங்களுடைய செயல்பாடு தான். அப்படிப்பட்ட ஒரு அங்கீகாரம் கொடுக்கின்ற உங்களுக்கு இந்த மாதம் ஒரு அற்புதமான, ஒரு மகிழ்ச்சியான, சிறப்பான மாதமாக இருக்கப் போகிறது என்பது உறுதியாக சொல்ல முடியும். மேலும் உங்களுடைய கமெண்ட்ஸ் எனக்கு கொடுங்க.